Hi friends, welcome to Front End Hub. ஸோ மாடியூல் 1 மாடியூல் 2 நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடியூல் 3 தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மாடியூல் 1 மாடியூல் 2 பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு மாடியூல் 3க்கு வாங்க, ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாடியூல் 3 வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? ஸோ நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஜாவாஸ்கிரிப்ட் கோர்ஸ் ஃப்ரம் ஜீரோ டு எக்ஸ்பர்ட் வந்து பார்த்துட்ருக்கோம். மாடியூல் 1 மாடியூல் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ மாடியூல் 3ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டிஷனல் அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷனல் அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 வகைப்படும், ஓகேங்களா? அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இஃபெல்ஸ் கண்டிஷன், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்ச் கேஸ் கண்டிஷன், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இஃபெல்ஸ் கண்டிஷன், ஓகேங்களா? ஸோ இஃபெல்ஸ் கண்டிஷனில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, எல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்னங்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், ஓகேங்களா? அது வந்து விஷுவல் ஸ்டுடியோ மூலமாக நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்லாவே புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இன் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சின்ன வயசில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்பா வந்து நமக்கு சொல்லியிருப்பார், இந்த மாதிரி நீ 90 மார்க்ஸ் எடுத்தால் உனக்கு நான் ஒரு சைக்கிள் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த 90 மார்க்ஸ் நம்ம எடுத்தால் நம்மளுக்கு சைக்கிள் கிடைக்கும். நம்ம 90 மார்க்ஸ் எடுக்கலை அப்படின்னா சைக்கிள் கிடைக்காது, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா? நம்ம வாங்கினா நம்மளுக்கு அது கிடைக்கும், வாங்கலைன்னா நம்மளுக்கு கிடைக்காது, ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரோக்ராமிங்லையோ சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கு வந்து இஃபெல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி கண்டிஷன் வந்து நம்ம வந்து எழுதுவோம், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போது வந்து வேர் ஈக்குவல் டு மை ஸ்கோர்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன், ஓகேங்களா? மை ஸ்கோர், ஓகேங்களா? ஸ்கோர் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 90 ஸ்கோர் பண்ணிட்டேன், ஓகேங்களா? நான் 90ங்கிறது 92ங்கிறது நான் ஸ்கோர் பண்ணிட்டேன், ஓகேங்களா? 92 வந்து நான் இப்போ ஸ்கோர் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் நான் செக் பண்ண போகிறேன் இஃப்னு போட்டு, ஓகேங்களா? இஃப் இஃப்ங்கிற கண்டிஷனுக்குள்ளே இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மை ஸ்கோர், ஓகேங்களா? மை ஸ்கோர் வந்து சாரி மை ஸ்கோர் சிஆர்ஓ ஓஆர்இ மை ஸ்கோர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென், ஓகேங்களா? கிரேட்டர் தென் 90, ஓகேங்களா? கிரேட்டர் தென் 90 மேலே இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன எழுதுறேன் அப்படின்னா கன்சோல் டாட் லாக், ஓகேங்களா? கன்சோல் டாட் லாக் ஈக்குவல் டு ஐ காட் த பைசைக்கிள் அப்படின்னு எழுதுறேன், ஓகேங்களா? ஐ காட் பைசைக்கிள், ஓகேங்களா? எனக்கு சைக்கிள் கிடச்சிருச்சு, ஐ காட் அ பைசைக்கிள், ஓகேங்களா? ஸோ இதை கொஞ்சம் வந்து நான் தள்ளி கூட வச்சுக்கிறேன் உங்களுக்கு தெரியறதுக்காக. ஸோ ஐ காட் அ பைசைக்கிள், ஓகேங்களா? ஸோ ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணும், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மை ஸ்கோர் வந்து நான் 92 ஸ்கோர் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? 92 இஸ் கிரேட்டர் தென் 90, கரெக்டுங்களா? ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ட்ரூ ஆகும். ட்ரூ ஆகும்னு என்ன ஆகும்னா இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த கண்டிஷனுக்குள்ளே வரும். இந்த கண்டிஷனில் வந்து இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும், ஓகேங்களா? ஸோ இதே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் 90 எடுக்கலை அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா எல் ஸ்டேட்மெண்ட்டில் போட்டுருணும், ஓகேங்களா? அப்படி நான் 90 கிரேட்டர் தென்னா 90 இல்லை அப்படின்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த எல் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்சோல் டாட் லாக் கொடுத்துட்டு ஐ ஐ டிடன்ட் கெட் த பைசைக்கிள், ஓகேங்களா? ஐ டிடன்ட் கெட் த பைசைக்கிள், ஐ டிடன்ட் கெட் த பைசைக்கிள், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 92 ஸ்கோர் எடுத்துட்டேன், ஓகேங்களா? ஸோ என்ன ஆகும்னா இந்த கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ 92 இஸ் கிரேட்டர் தென் 90. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ட்ரூ. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐ காட் த பைசைக்கிள் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆனோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து முடிஞ்சிடும், ஓகேங்களா? ஸோ திருப்பி வந்து எல்ஸுக்கு போகாது. ட்ரூவாக இருந்தால் இந்த கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணு, ஃபால்ஸாக இருந்தால் இந்த கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னு நம்ம சொல்லியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ ஆனதுனால இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் பண்ணி இதோட வந்து ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிடும், ஓகேங்களா? ஸோ இதே பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் 82 ஸ்கோர் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ 82 இஸ் கிரேட்டர் தென் 90 இல்லை, ஃபால்ஸ். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன, அடுத்த ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா எல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வந்தோடனே எல் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ என்ன ஆகும் ஐ டிடன்ட் கெட் த பைசைக்கிள்ங்கிறது எக்ஸிக்யூட் ஆகிருக்கும், ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வந்து ஒன்று பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரியல் டைம் சினாரியோ வந்து நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு மார்க் ஷீட் வந்து ரெடி பண்ணணும், ஓகேங்களா? அந்த மார்க் ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 90 to 100, ஃபார் எக்ஸாம்பிள் 90 to 100 அப்படின்னா
அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிரேடு ஏ ஓகேங்களா, ஏ கிரேடுன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா, ஏ கிரேட் ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ வந்து 70 to 89 ஸ்கோர் பண்ணியிருந்தார் அப்படின்னா அது வந்து பி கிரேட் ஓகேங்களா, பி கிரேட். ஸோ பி கிரேடு ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 50 to 69, இப்போ 50 to 69 ஸ்கோர் பண்ணியிருந்தார் அப்படின்னா அது வந்து சி கிரேடு ஓகேங்களா, சி கிரேட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லோயர் தென், ஸோ அதுக்கு கம்மியாக ஓகேங்களா, லோயர் தென் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 50 எடுத்திருந்தார் அப்படின்னா அது ஃபெயில் ஓகேங்களா, எஃப்ஏஐஎல் ஃபெயில் ஓகேங்களா, ஃபெயில்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரியல் டைம் சினாரியோ ஓகேங்களா, ஒரு மார்க் ஷீட் எடு அப்படின்னா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ரியல் டைம் சினாரியோ ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எழுதலாம் ஓகேங்களா, சினாரியோ ஆஃப் ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 90 to 100 வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாருன்னா அவர் ஏ கிரேடு, 70 to 89 ஸ்கோர் பண்ணியிருந்தார் அப்படின்னா பி கிரேடு, 50 to 69 ஸ்கோர் பண்ணியிருந்தார் அப்படின்னா சி கிரேடு, லோயர் தென் அதுக்கு மேலே 50 கீழே அவர் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார் அப்படின்னா ஃபெயில் ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதி பார்க்கலாம் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா, வேரியபிள் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் ஸ்கோர் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் நேம் வந்து வச்சுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ என்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள் நேம் வைக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லெட்டர் வந்து எப்போவுமே ஸ்மாலாக இருக்கணும், அதுக்கு அடுத்த லெட்டர் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேபிட்டல் லெட்டரில் வரணும். அதான் வந்து எஸ் வந்து நான் ஸ்மால்லையும் இந்த எஸ் வந்து ஸ்கோர்லையும் வச்சுருக்கேன் ஓகேங்களா. இது வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 95ன்னு கொடுக்குறேன் ஓகேங்களா, ஒரு 95 ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஓகேங்களா. ஸோ இப்போ நான் கண்டிஷன் எழுதணும். இந்த இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 4 இது இருக்குது, இதுதான் லாஜிக்கல் திங்கிங் ஓகேங்களா. ஸோ இந்த இதுக்கு வந்து இப்போ நான் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எழுதி நான் வந்து ஷோ பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட சினாரியோஸ் என்னென்ன ரெக்கமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து எழுத ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து சினாரியோ ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒரு இஃப் கண்டிஷன் போடுறேன் ஓகேங்களா. இஃப் கண்டிஷனில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டூடெண்ட் ஸ்கோர் ஓகேங்களா, ஸ்டூடெண்ட் ஸ்கோர் ஓகேங்களா, ஸ்டூடெண்ட் ஸ்கோர் வந்து கிரேட்டர் தென் 90 இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன ஷோ பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட் ஹேஸ் ஸ்கோர் ஏ கிரேட் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து கன்சோல் போட்டுக்கிறேன் ஓகேங்களா, console.log ஓகேங்களா, console.log வந்து போட்டுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் ஸ்கோர் வந்து 90 கிரேட்டர் தென் ஓகேங்களா 90க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து இவர் வந்து ஸ்டூடெண்ட் ஹேஸ் ஸ்கோர்ட் அண்ட் ஏ கிரேட் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா, ஏ கிரேட் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ நான் வந்து ட்ரூ ஆயிரும் ஓகேங்களா. இப்போ வந்து 95 ஸ்கோர் பண்ணியிருக்கேன், இப்போ 95 கிரேட்டர் தென் 90 ஓகேங்களா. ஸோ 95 வந்து கிரேட்டர் தென் 90. ஸோ என்னென்ன ஆகும் அப்படின்னா இந்த இது வந்து அவர் ஸ்டூடெண்ட் வந்து 90 வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இங்கேயே உங்களுக்கு பார்த்தா தெரியும் அவுட்புட் வந்திருக்கு ஓகேங்களா. ஸ்டூடெண்ட் ஹேஸ் ஸ்கோர்ட் 90 ஓகேங்களா. ஸ்கோர்டு ஸ்பெல்லிங் தப்பு, SCORED ஓகேங்களா. ஓகே ஸ்கோர் ஏ கிரேட் ஓகேங்களா, ஏ கிரேடுக்கு ஸ்கோர் ஆகிட்டாரு ஓகேங்களா. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட்டு சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 70 to 89 இருந்தால் நம்ம பி கிரேடுன்னு ஷோ பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்னொரு வந்து எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இந்த எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா 70 to 89 இருந்தால் பி கிரேடுன்னு ஷோ பண்ணணும் ஓகேங்களா. ஸோ 70லேருந்து 89க்குள்ளே அவர் ஸ்கோர் எடுத்திருந்தாருன்னா ஸ்டூடெண்ட்டு நம்ம பி கிரேடுங்கிறது ஷோ பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஸ்கோர் ஓகேங்களா,
ஸ்டூடெண்ட் ஸ்கோர் ஓகேங்களா. ஸோ கிரேட்டர் தென் ஓகேங்களா, கிரேட்டர் தென்னாகவும் இருக்கணும், கிரேட்டர் தென் அது ஈக்குவல் டு 70ஆகவும் இருக்கணும் ஓகேங்களா. கிரேட்டர் இப்போ 17 டைப் பண்ணால் ஸோ இந்த கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தெனாகவும் இருக்கணும், அதே சமயம் ஈக்குவல் டுவாக இருக்கணும் ஓகேங்களா 70. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டு ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் மேக்ஸ் படிக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேக்ஸு சயின்ஸ்லாம் படிக்கும்போது இந்த அண்ட் ஆப்ரேட்டர் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அதே அண்ட் ஆப்ரேட்டர் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம் அண்ட் ஓகேங்களா. அதே மாதிரி 72 நான் 89 சொல்லியிருக்கேன். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஸ்கோர் ஈக்குவல் டு 70ஆக இருந்தாலும் சரி அண்டு 89ஆக இருந்தாலும் சரி எனக்கு வந்து ஸ்டூடெண்ட் ஹேஸ் ஸ்கோர் பி கிரேட் அப்படின்னு நான் ஷோ பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஸ்கோர் ஆர் லெஸ் தென் போட்டுக்கிறேன், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 89 ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நான் வந்து என்ன ஷோ பண்ணும் அப்படின்னா இவங்க வந்து பி கிரேடு அப்படின்ட்டு நான் ஷோ பண்ணும் ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுறேன், திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா கன்சோல் லாகில் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இதே போட்டுக்கிட்டு இங்கே வந்து ஏ கிரேடுக்குள்ளே பி கிரேட் ஓகேங்களா. ஸோ இப்போ 70 to 89 ஸ்கோர் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு வந்து கன்சோல் லாக் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சி கிரேட். ஓகே 50 to 69 வந்து சி கிரேட் வந்து நம்ம ஷோ பண்ணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணும், இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படின்னா எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னொன்று வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை தான் வரும் ஓகேங்களா, பட் எல்சிஃப் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வரலாம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி எல்ஸ்ன்னு பார்த்தீங்கனாலும் ஒரு தடவை தான் வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இஃப் வந்து போட்டாச்சு, எல்சிஃப் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இன்னொரு எல்சிஃப். அது கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 50. ஸோ இப்போ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 50 ஓகேங்களா. 50 நான் போட்டுக்கிறேன். அதே மாதிரி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 69 அவ்வளோதான் முடிஞ்சுது ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட் கண்டிஷனும் நான் சாட்டிஸ்ஃபை எழுதிட்டேன், செகண்ட் கண்டிஷனுக்கும் நான் வந்து இது எழுதிட்டேன், கோடு எழுதிட்டேன், தேர்ட் கண்டிஷனுக்கும் நான் எழுதிட்டேன். இப்போ அடுத்தது இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா லோயர் தென் 50. இப்போ வந்து 50 கீழே அது வந்து என்ன 50 கீழே எது இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபெயில் தான் காட்ட போகிறேன். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு எல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் யூஸ் பண்ணால் போதும், எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண தேவையில்லை ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லெஸ்ஸர் தென் 50ஆக இருக்கிறதுனால நம்மளுக்கு 50 கீழே அது எது அடித்தாலும் நம்ம ஃபெயிலுன்னு காட்டுறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நான் இப்போ வந்து எல் ஸ்டேட்மெண்ட் போட்டு ஓகேங்களா லாஸ்ட்டாக போட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் காட் ஃபெயில்டு அப்படின்ட்டு ஒரு கன்சோல் மெசேஜ் வந்து ஷோ பண்ண போகிறேன் ஓகேங்களா, ஸ்டூடெண்ட் காட் ஃபெயில்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து செக் பண்ணும், இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணும். இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குது அப்படின்னா இந்த பிரிண்ட் பண்ணிவிட்டு இதோட இந்த ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆயிரும் சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ ஆகிடுச்சு, ஏன்னா இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆனாவே இதோட வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து முடிஞ்சு அது வந்து எக்ஸிக்யூட் இதாயிரும், பிரேக் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஸோ இந்த கண்டிஷன் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 85 கொடுக்குறேன். இப்போ 85 கொடுத்தனால என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணும், அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபெயில் ஆயிரும் ஓகேங்களா. ஏன்னா 85 வந்து கிரேட்டர் தென் 90 இல்லை, அப்போ என்ன ஆகும் அடுத்த ஸ்டேட்மெண்ட் அடுத்த எல்சிஃபை செக் பண்ணும் ஓகேங்களா. ஸோ இங்கே செக் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 89 ஓகேங்களா. ஸோ இந்த கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ ஆயிரும். ஸோ என்ன ஆகும், இந்த கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இதோடு வந்து இந்த செயின் வந்து பிரேக் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே தெரியும் த ஸ்டூடெண்ட் ஹேஸ் ஸ்கோர்ட் அண்ட் பி கிரேட் அப்படின்னு வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 16 கொடுக்குறேன் ஓகேங்களா. 16 கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கண்டிஷன் ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணும், இது செக் பண்ணோன்னே இது வந்து ஃபால்ஸ் ஓகேங்களா. ஸோ அடுத்த எஸ்எல்ஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து செக் பண்ணும். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ். ஸோ ஏன் அப்படின்னா 70 to 89 இருந்தால் நம்ம கொடுத்துருக்கோம், நம்ம ஸ்கோர் வந்து 60. ஸோ அடுத்த எஸ்எல்ஃப் வந்து செக் பண்ணும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 50 to 69னால இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகும். ட்ரூ ஆனோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்சோல் லாக் வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு இதோட வந்து ப்ரோக்ராம் வந்து பிரேக் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸோ நான் ஒன்றே கொடுத்துருக்கேன், ஸோ இப்போ நான் சீன் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 50 கீழே கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நான் இப்போ வந்து 40 கொடுக்குறேன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த எல்லா எல்சிஃப் இது எல்லாம் செக் பண்ணிவிட்டு இது எல்லாமே ஃபால்ஸாக இருக்கிறதுனால கடைசியாக வந்து என்ன ஆகும்னா எல் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் காட் ஃபெயில்டுங்கிறது வந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீபக்கர் வச்சு கூட நம்ம பார்க்கலாம். நான் எப்போவுமே சொல்கிறது ஒன்று தான்,
நம்ம ஏதோ ஒரு கோடு பார்க்குறோம், நம்மளுக்கு அந்த கோடு புரியல அப்படின்னா, நம்ம வந்து டீபக்கர் வச்சு பார்த்து லைன் பை லைனாக வந்து அந்த கோடு என்ன பண்ணியிருக்காங்க, ஏது பண்ணியிருக்காங்கிறது ஈஸியாக வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டீபக்கர் மூலியமா எப்படி வந்து இப்படி நான் சொன்னது வந்து எப்படி ரன் ஆகுதுங்கிறது ஒரு சிம்பிளாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜுக்கு போய்க்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன், மை ஸ்கோர் வந்து ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ மை ஸ்கோரு இப்போ வந்து 14 கொடுத்துருக்கேன். ஸோ இங்கேருந்து நான் வந்து டீபக்கர் வந்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டீபக்கர் வச்சு உங்களுக்கு இந்த லைன் ஆஃப் கோட் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறது இப்போது நான் சொன்னதுனால உங்களுக்கு புரியுது. ஸோ இது வேறு ஏதாவது கோடு இந்த மாதிரி கண்டிஷனல் போட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்கங்கிறது நம்ம டீபக் வச்சு பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ ஸ்டூடெண்ட் ஸ்கோர் வந்து அன்டிஃபைன் வருது. இப்போ நான் F10 ப்ரெஸ் பண்ணும்போது அது இப்போ காட்டு 40ன்ட்டு. இப்போ வந்து 40 இஸ் கிரேட்டர் தென் 90யாங்கிறது செக் பண்ணோம். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இது நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, இது Ctrl+C பண்ணிவிட்டு கன்சோல் லாக்கில் கூட சும்மா இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டீபக் பண்ணி பார்க்குறது ஈஸியாக இன்னும் வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் கோடு. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸுனால இது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போய் செக் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ இஃபெல்ஸுக்கு போயிடுச்சு. இஃபெல்ஸில் பார்த்தீங்கன்னா 40 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 70யா அப்படிங்கிறது செக் பண்ணோம். இல்லை. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 89 கிடையாது. ஸோ இது உங்களுக்கு செக் பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதை அப்படியே வந்து காப்பி பண்ணி கன்சோலில் போய் பேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ். ஓகேங்களா? ஸோ என்ன ஆகும், அடுத்த ஸ்டேட்மெண்ட் போகும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, இந்த கண்டிஷனுக்குள்ளேயே வராது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது போய் செக் பண்ணும். அப்போ 40 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 50 ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 69 இல்லை ஃபால்ஸ். ஸோ அது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி டீபக் பண்ணி பார்க்கறதுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து கோடு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அதே மாதிரி ஏதோ எரர் அடிச்சுனா கூட எங்கேருந்து எரர் அடிக்குதுங்கிறது, எந்த கண்டிஷனில் வந்து எரர் அடிக்குது, ஏன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலைங்கிறது இது மூலிமா வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்னென்னா எல்ஸு, நான் சொன்ன மாதிரி அடுத்த வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், அதனால் வந்து இது வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டீபக் பண்ணி பார்த்து நம்ம வந்து அந்த கோடை வந்து ஈஸியாக வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து டீபக் பண்ணி பார்த்தாச்சு. ஒரு சின்ன விஷயத்தை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். ஓகேங்களா? அதுவும் நான் இப்போ வந்து சொல்லிடுறேன். இப்போ சில கோட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டோ நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா சில டைமில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டை இப்படி கூட யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் லெட் எக்ஸ் ஈக்குவல் டு நான் வந்து 100ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? நான் இப்போ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா? இஃப் 100 இருந்தால் மட்டும் நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கன்சோல் லாக் பண்ணி காட்டணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இங்கே கன்சோலுக்கு போயிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டீபக்கர் போட்டிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் வந்து இது பண்ணி விட்ருக்கேன், ரிமூவ் பண்ணிவிட்றேன். கன்சோல் சோர்ஸில் போயிட்டு ஸோ இங்கே இருக்க ஆஃப் பண்ணிவிட்டா இப்போ டீபக்கர் வந்து ஆஃப் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ திருப்பி வந்து நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணிட்டா நம்ம கன்சோல் லாகில் போய் பார்த்தா நம்ம ரிசல்ட் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 100 செக் பண்ணோம். ஓகேங்களா? இஃப் எக்ஸ், ஓகேங்களா, எக்ஸ் ஈக்குவல் டு 100 இருந்தால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கன்சோல் டாட் லாக் கொடுத்துட்டு M100 அப்படின்னு சும்மா கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ 100ன்னு கொடுத்துட்டேன். இப்போ அடுத்து எல்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? எல்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ அதுக்கு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா கன்சோல் டாட் லாக்னு கொடுத்துட்டு, ஓகேங்களா, கன்சோல் டாட் லாக் நோ ஐ எம் நாட் 100 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐஎம் 100 வந்துடுச்சு. நீங்கள் கேட்கலாம், எனர்ஜி இஃப் கண்டிஷன் வந்து இப்படி கொடுத்துருக்கீங்களே, கேர்லி ப்ராக்கெட்ஸே வரலையே, கேர்லி ப்ராக்கெட்ஸே கொடுக்காம ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, இப்படியும் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஏன் இது வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் இந்த மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு சிங்கிள் லைனில் நம்ம கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரியே கொடுத்துக்கலாம், கேர்லி ப்ராக்கெட்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் இன்னொரு கேர்லி ப்ராக்கெட்ஸ் வந்து நான் இப்போ இன்னொரு கன்சோல் போடுறேன் பக்கத்துலேயே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எரர் அடிக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி இதனால் என்ன நம்மளுக்கு புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ நம்ம சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறதா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இப்படியே கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், அதுக்குள்ளே வந்து 2 ஸ்டேட்மெண்ட் வருது,
2 லைன் கோட் வருது அப்படின்னா நம்ம எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா கர்லி ப்ராக்கெட்ஸ் வந்து கொடுத்து தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சா அதனால தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் வந்து கொடுக்கணும். கர்லி ப்ராக்கெட்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா நம்ம கர்லி ப்ராக்கெட்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஸோ இதே மாதிரி தான் எல்ஸ்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு லைன் கோடு கொடுக்கணும் அப்படின்னா 2 கன்சோலில் கொடுக்கணும் அப்படின்னா எப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா கர்லி ப்ராக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ திருப்பி வந்து இப்படி வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ 100 நான் இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ 200 மாத்திரம் இப்போ எல் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஐ எம் நாட் 100. ஸோ வே ஆஃப் அப்ரோச் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நான் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 வே ஆஃப் மெத்தடும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கோடு வந்து எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்டில் உங்களை போடுறாங்க, அந்த கோடு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி டெக்னிக்ஸும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓ இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வே. ஓகேங்களா? ஸோ இப்படியும் வந்து இஃபெல்ஸ் வந்து நம்ம வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு வே ஆஃப் அப்ரோச் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இஃபெல் ஸ்டேட்மெண்ட் எல்சிஃப் வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க.